வணக்கம். நான் உங்கள் கரண் ஃப்ரான்ஸ்லேருந்து. கிரிக்கெட்டை பிடிக்காதவங்க பெரும்பாலும் இருக்க முடியாது. சின்ன வயசுலேருந்து கிரிக்கெட் விருப்பம். இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு கிரிக்கெட் செய்தி என்னென்னு சொன்னால், சென்னை சூப்பர் கிங்குக்கும் மும்பைக்கும் நடந்த அந்த விளையாட்டை தான் பார்க்கணும். மேட்சை பற்றி கதைப்போம். என்னென்னு சொன்னால், உண்மையிலே அதுவும் வான்கடை மைதானத்தில் 200 ரன்னுகளுக்கு மேல் எடுத்து 100 ரன் வித்தியாசத்தில் ஜெயிக்கிறன்றது அவ்வளோ ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதை சென்னை சூப்பர் கிங் மறுபடியும் நிரூபிச்சிருக்கு. கிரிக்கெட்டை பற்றி எல்லாரும் பேசலாம், அது பொதுவான விஷயம். பிடித்தவர்கள் பேசலாம், பிடித்தவர்கள் பார்க்கலாம். அதனால தான் எனக்கு மிகவும் பிடிக்கும். அதனால் இந்த பதிவை போடுறேன், சந்தோஷமாக போடுறேன். இப்போ எவ்வளவு தான் மேட்ச் நடந்தாலும், எவ்வளோ விளையாட்டுகள் நடந்தாலும், சென்னை சூப்பர் கிங் விளையாட்டுண்டைகளை அது ஒரு தனி ஸ்பெஷல். அதை விரும்பி பார்க்குறது உண்டு. நேற்று பார்த்த வரைக்கும் உண்மையிலே, அதுவும் இல்லாமல் சஞ்சு சைமன் வேறு லெவல், அடிபொலி. இவ்வளவு பொறுமையாக மனுஷன் சொல்கிறத விட எனக்கு பிள்ளை மாதிரி. முதலாவது பால்லேருந்து முதல் பந்திலிருந்து கடைசி பந்து வரைக்கும் 20 ஓவர் நிற்கிறன்றது ஒரு பெரிய விஷயம். இடைக்கிட விளையாட்டுகள் சுவாரஸ்யமாக போனாலும் கடைசி வரைக்கும் நிதானமாக நின்று, அதுவும் கடைசி 101 ரன் எடுக்கிறதுக்கு, அதாவது 101 ரன் எடுக்கிறதுக்கு, அதுவும் கடைசி ஓவரில் 2 6 ஒரு பவுண்ட்ரி, 16 ரன். அவ்வளோ ஈஸி இல்லை, ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் வான்கடை மைதானத்தில் அவ்வளோ பேர் பார்த்து கொண்டிருக்கிற இடத்துல அதுவும் மும்பைக்கு சப்போர்ட்டாக தான் நிறைய பேர் இருப்பார்கள். இருந்தாலும் எங்கே பார்த்தாலும் அந்த மஞ்சள் கலரை பார்க்கல ஒரு சந்தோஷம். அதுவும் இல்லாமல் பேட்டிங் மட்டும் இல்லை, பவுலிங்கில் அந்த 3 முதல் விக்கெட் விழுந்துச்சு இல்லை, அதிலே தெரிஞ்சு போச்சு. ஓகே, ஓரளவு சென்னைக்கான சான்ஸு நிறைய இருக்கின்றது. அதே நேரத்தில் பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால், 4 விக்கெட் எடுத்த உண்மையில் ஹுசைன் அது வேறு லெவல். அது ஒரு மேடின் ஓவர் கொடுத்து 4 விக்கெட். என்ன சொல்கிறது, இப்படி நிறைய பேர்கிட்ட செயல்பாடுகள் அருமையாக இருக்குது. இப்போ 5ஆவது இடத்துக்கு சென்னை சூப்பர் கிங் வந்துருச்சு. இனி வர்ற விளையாட்டுலேயே அவர்கள் ஜெயிச்சா கண்டிப்பாக ஃபைனலுக்கு வர்றதுக்கான சான்ஸு நிறைய இருக்குது. உண்மையில் நானும் ஒரு என்னென்னு சொன்னால், நானும் ஒரு ஃபேன், அதை சென்னை சூப்பர் கிங்கோட ஃபேன்ன்றதுனால சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்ளைக்கல உங்களோட எனக்கு மிக்க சந்தோஷமாக இருக்குது. வேறு கிரிக்கெட் செய்தியோட சந்திப்போம். உண்மையில் வாழ்த்துக்கள் தொடரட்டும். சென்னை சூப்பர் கிங் என்றைக்குமே எங்களோட சப்போர்ட் சென்னை சூப்பர் கிங் தான். கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அண்டைக்கில் அது உள் மனசில் ஒரு சந்தோஷம். வேறு இன்னொரு சந்தோஷமான ஒரு கிரிக்கெட் செய்தியோட சந்திப்போம். பாய்.